Construct a rectangle of side 40 into 30 mm with two sides horizontal, two sides equally inclined, with one side inclined at 30 degree to horizontal அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு ரெக்டாங்கிள் வரைகிறேன் வித் டூ சைட்ஸ் ஹரிசாண்டல். ஃபஸ்ட்டு பார்ட் வரைகிறேன். ஸோ அளவு வந்து 40:30 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ 40 mm நான் என்ன செஞ்சுக்கிட்டேன், ஒரு லைன் போட்டுக்கிட்டேன். உங்கள் ப்ரொட்ராக்டரை வச்சு 90 டிகிரி மார்க் பண்ணிங்க, ரெண்டு பாயிண்ட்லையும் வச்சு. ரஃபாக லைன் போட்டுங்க. அடுத்தது காம்பஸில் 30 mm எடுத்துங்க. 30 mm அளவு எடுத்துக்கிட்டு இந்த பாயிண்ட்டை இப்படி கட் பண்ணிங்க. அடுத்து நேம் பண்ணிங்க. A, B, C, D. இது வந்து தேர்ட் கொஸ்டின், A பார்ட். இதுக்கு அளவு டைமென்ஷனும் பண்ணுங்கள். இந்த சைடு வந்து 30, இந்த சைடு வந்து 40. ஸோ அடுத்ததாக டூ சைட்ஸ் ஈக்குவலி இன்க்ளைண்ட் அது வரைய போகிறோம். ஸோ ஈக்குவலி இன்க்ளைண்டுக்கு நான் என்ன செய்கிறேன், ஜஸ்ட்டு ரஃபாக ஒரு லைன் போட்டுக்கிறேன். அதில் நடுவில் சும்மா புள்ளி குத்திக்கிறேன். ஸோ உங்கள் ப்ரொட்ராக்டர் அப்படி ஹரிசாண்டலாக வச்சுட்டு 45 டிகிரி மார்க் பண்ணுங்கள். 40க்கும் 50க்கும் நடுவில் 45 டிகிரி மார்க் பண்ணிங்க. அதே போல் இந்த சைடும் வந்து 45 டிகிரி மார்க் பண்ணிங்க. மார்க் பண்ணிட்டு ரெண்டு லைன் இப்படி வரைங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் காம்பஸில் அளவு எடுத்துங்க. காம்பஸில் ஃபஸ்ட்டு 30 mm அளவு எடுத்துக்கிட்டு ஒரு ஆர்க் கட் பண்ணிங்க. அடுத்தது 40 mm அளவு எடுத்துங்க. இந்த சைடு ஒரு ஆர்க் கட் பண்ணிங்க. அதே போல் இந்த பாயிண்டில் வச்சு 40 mmக்கு ஒரு ஆர்க் கட் பண்ணிங்க. மறுபடியும் 30 mm அளவு எடுத்துங்க. 30 mm அளவு எடுத்து இந்த ஆர்க்கை இப்படி இன்டர்செக்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு லைன் ஜாயின் பண்ணிடலாம். டைமென்ஷனுக்காக லைன் இழுத்து விட்றேன். ஏரோ ஹெட் போட்டுங்க. இந்த சைடு வந்து 40, இந்த சைடு வந்து 30. நேமிங் வந்து A dash, B dash, C dash, D dash. ஸோ அடுத்ததாக வந்து ஒன் சைடு இன்க்ளைண்ட் அட் 30 டிகிரி டு த ஹரிசாண்டல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதே போல் ஒரு ஹரிசாண்டலாக லைன் போட்டுங்க. ஒரு பாயிண்ட் ஒன்று மார்க் பண்ணிங்க. இந்த பாயிண்டில் உங்கள் ப்ரொட்ராக்டர் ஹரிசாண்டலாக வச்சு 30 டிகிரி நீங்கள் மார்க் பண்ணிங்க. மார்க் பண்ணிட்டு அந்த பாயிண்டில் வச்சு ஒரு லைனை போட்டுங்க. நெக்ஸ்ட்டு இந்த பாயிண்டில் வச்சு 90 டிகிரியில் கரெக்டாக இந்த கோட்டுக்கு பேரலாக வச்சுட்டு 90 டிகிரியை மார்க் பண்ணிங்க. மார்க் பண்ணிட்டு ஒரு லைன் போடுங்க. அடுத்ததாக இதில் வந்து 40 mm மார்க் பண்ணிங்க. இந்த கோட்டில் இங்கேருந்து 40 mm மார்க் பண்ணிக்கிட்டு இந்த பாயிண்டில் உங்கள் ப்ரொட்ராக்டர் வச்சுட்டு இங்கேருந்து 90 டிகிரி மார்க் பண்ணுங்கள். மார்க் பண்ணிட்டு காம்பஸில் அளவு 30 எடுத்துங்க. ரெண்டு பாயிண்ட்லேயும் வச்சு ஆர்க் கட் பண்ணுங்கள். அடுத்ததாக லைன் ஜாயின் பண்ணிடலாம். இது டைமென்ஷனுக்காக
இந்த பாக்ஸ் மட்டும் ரெக்டாங்கிள் மட்டும் உங்களுக்கு நல்லா டார்க்காக தெரிஞ்சால் போதும். மீதி எல்லா லைன்ஸும் லைட்டாக வரைஞ்சிங்க. ஸோ இந்த சைடு 40, இந்த சைடு வந்து 30, இந்த ஆங்கிள் வந்து 30 டிகிரி. ஸோ இது வந்து பி பார்ட், இது வந்து சி பார்ட்.